சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆடான்னு இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என்கவுண்டர்ல ஒரு ரவுடிய ஈஸ்வரி சுட்டு கொன்னு நம்ம குடும்பத்துக்கு எதிரா ஏகப்பட்ட ரவுடி பசங்களை இப்ப கிளப்பி விட்டுட்டாளே. இந்த 8 நாளும் ஈஸ்வரிய வேலைக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு நாம ஏதாவது ஐடியா பண்ணியே ஆகணும். இங்க பாருங்க, சும்மா இப்படி திருன்னு முழிக்காம ஆளுக்கு ஐடியாவை சொல்லுங்க. ஐயோ, அழகு, ஒரு ஐடியா. ஐயோ சொல்லு சித்தப்பு, சொல்லு என்ன ஐடியா? ஈஸ்வரிய கூப்பிடுறதுக்கு ஜீப் வருது இல்ல, அதுல இருக்கிற 4 டயரையும் பஞ்சர் ஆக்கி விட்டுறலாமா? என்ன அழகு, மொரட்டு மூளைக்குள்ள இருந்து இப்படி ஒரு மொக்கையான ஐடியா வரும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல சித்தப்பு. நான் என்ன பண்ணுவேன் அழகு, எனக்கு தோன்றதைத்தானே சொல்லுவேன். நல்லா சொன்ன. ஆமா, நீங்களே அதுக்கு வாயை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்களாவது ஆளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். மாப்ள, அத்தை, ஈஸ்வரி இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சு அவளை பூட்டிட்டா அவ எப்படி வேலைக்கு போவா? அத்தை, ஈஸ்வரிய பத்தி நல்லா தெரிஞ்சுமா நீங்க இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறீங்க? நம்ம ஈஸ்வரிய உள்ள வச்சு பூட்டுனா அவ அப்படின்னு கதவை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துருவா. ஏமா, என்ன பெத்த தாயே, உனக்கு ஒரு ஐடியா கூட தோணலையாமா? ஏன் தோணாம நிறைய ஐடியா மண்டையில ஓடுதுடா. சொல்லுமா, சொல்லு. ஆனா எல்லாமே கொஞ்சம் மொக்க ஐடியாவா இருக்குடா. சொல்லாமையே மொக்கையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன தீக்குச்சி, வானத்தையே பாக்குற? ஐடியா வந்துருச்சா? பாஸ், தொண்டை குழி வரைக்கும் வந்துருச்சு. ஆனா அதை தாண்டி தான் வெளியே வர மாட்டேங்குது பாஸ். அடே அறிவிட்ட பேல, உங்க எல்லாரையும் என் கூட கூட்டு சேர்த்தம் பாத்தீங்களா? என்னைய சொல்லணும். என்ன பண்றது? நம்மளே யோசிப்போம். என்ன பண்றது? ஈஸ்வரி வேலைக்கு போக கூடாது அப்படின்னா, கடவுளே நீதான்ப்பா எனக்கு ஒரு வழி காட்டணும். எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா. என்னடா? என்ன? ஆமா, பத்மாவதி பெரியம்மா இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 குடும்பமும் ஒன்னா இருக்கு. அத நினைச்சு என் அம்மா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால நம்ம எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு கிளம்பி போலாம். 2-3 நாளைக்கு ஈஸ்வரினால வேலைக்கு போகவே முடியாது. எப்படி ஐடியா? சூப்பர். அம்மா, என்னம்மா எல்லாரும் நல்ல ஐடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுவுமே சொல்லாம யோசிக்க? இல்லடா, பிரில்லியன்ட், சூப்பர் ஐடியா, சூப்பர். அப்படினா நான் இப்பவே போய் ஈஸ்வரிய குடுகுடுன்னு கூட்டிட்டு வந்துடுறேன். நீ ஈஸ்வரி கிட்ட குலசாமி கோயில் போறத பத்தி கண்டிஷனா சொல்லிருமா. ஈஸ்வரி, நீ டியூட்டிக்கு போக கூடாது, நம்ம குலசாமி கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிரு. அவ்வளவுதானே? கடவுளே, இந்த விஷயத்தை நான் ஈஸ்வரி கிட்ட சொல்லணுமே. கையில போன் வேற காணோம். முதல்ல அவளுக்கு போன் பண்ணி சொல்லணும். ஐயோ கடவுளே. அத்தை சொல்லுங்க அத்தை. ஈஸ்வரி இங்க பாரு, நான் சொல்றத கேளு. முதல்ல போய் அந்த கதவை சாத்து, வேகமா சாத்துடி. அத்தை எதுக்கு? நான் அத அப்புறம் சொல்றேன், முதல்ல சாத்திட்டு வா. சரிங்க அத்தை. கதவை திறக்காத, அத்தை லைன்ல இருக்காங்க. கதவை திற. அத்தை, சின்னையா கதவை தட்டிட்டே இருக்காரு. கதவை திறக்காத. நான் சொல்ற வரைக்கும் கதவை திறக்காத. அத்தை என்ன ஆச்சு? ஏன் திறக்க வேண்டாம்னு சொல்றீங்க? அந்த கொடுமையை ஏன் கேக்குற ஈஸ்வரி? இங்க பாரு, உன்னை வேலைக்கு போக விடாம தடுக்க அழகும் அவன் டீமும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. என்ன பிளான் அத்தை? பிளான சொல்றேன். இதுதான் உன்னோட பிளானே. என்னத்த இது? பயங்கரமான பிளானா இருக்கு.
2-3 நாளைக்கு குலசாமி கோயிலுக்கு போகணுமா? ஆமா ஈஸ்வரி, போய் தான் ஆகணும். ஈசு அபிமா ஆ, 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 வேண்டாம் வேண்டாம், அத்தை சொல்றத கேளு. அத்தை, இந்த அதி அற்புதமான ஐடியாவை சின்னையாவுக்கு யார் கொடுத்தது? இந்த ஐடியாவை யார் கொடுப்பாங்க? அவனா யோசிச்ச ஐடியா. ஐயோ, சின்னையாவே சொன்னாரா? அத்தை, இப்ப என்ன பண்றது? இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஐயோ, அபிமா ஐயோ. அத்தை, சின்னையா ரொம்ப கோவமா தட்டிட்டு இருக்காரு. ஏதாவது ஐடியா சொல்லுங்க. இருடி. ஈஸ்வரி, கேட்டுக்கோ, சொல்றேன். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஈஸ்வரி, இந்த ஐடியா ஓகே இல்ல? எப்படி? அத்தை, ரொம்ப ரிஸ்கா இருக்கே. ரிஸ்க் எடுக்கலனா இத பாரு, நான் சொன்னது முதல்ல செய். வரப்போற ரிஸ்க் எல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. சரி, முதல்ல இப்ப அவனை சமாளி. வச்சாரு. ஈசு ஈசு கதவை தோற ஈசு. அபிமா, இங்க பாரு, நான் பெட்ரூம் கதவை சாத்திக்கிறேன், நீ போய் கதவை தர. போ. அபிமா, நீயா? எவ்வளவு நேரம் கை வலிக்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஆமா, ஈஸி எங்க? ஓஹோ, அப்படியா? சரி சரி, மாத்தட்டும். நான் கூட கதவை தட்டுறது தெரிஞ்சேதான் கதவை திறக்காம இருக்கீங்களோன்னு நினைச்சுக்கிட்டேன். ஈசு, டியூட்டிக்கு போறதுக்காக போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கியா? தாராளமா போட்டுக்கிட்டு வா ஈசு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த யூனிஃபார்மை நான் மாத்த வைக்கிறேன். அதான் இன்னும் 2-3 நாளைக்கு நீ வேலைக்கே போக முடியாத அளவுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டேனே. சீக்கிரமா வெளியே வா. சின்னையா, என்ன டியூட்டிக்கு போக விடாம தடுக்க தினம் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சின்னையா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை உங்க ஐடியாவை உடைச்சு தூள் தூளா ஆக்க போறாங்க. அப்புறம் நான் டியூட்டிக்கு போக தான் போறேன். அத்தையோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஈசு வா ஈசு, வெளியே. என்ன சின்னையா, அபிகிட்ட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் அபிகிட்ட பிரச்சனை பண்ணவும் வரல, உன்கிட்ட பிரச்சனை பண்ணவும் வரல ஈசு. நீ என்ன தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க ஈசு. சரி வா, அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் வந்த. வா வா. ஐயோ சின்னையா, இருங்க. என்ன